கூட ஞாபகம் இல்லை. இதுல 20 ரகாயத் சொல்ல மாட்டான். ஒன்னே காலத்துக்கு ஆபிதா சிரமப்பட்டு ஓதுற சப்தல்ல அந்த மாதாளத்துல யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இரவு வணக்கத்திற்கு ஒரு 4 சின்ன சுறா ஓடுவாங்க. அதை முன்னாடி செய்வாங்க. 2 மணி மரியாதை ஓடிடுவாங்க. இப்படி எல்லாம் செய்ய சொன்னானா முக்கிய அமல்களை போட்ட விட்டுட்டு ஒரு சுண்ணத்தான ஒரு நம்பிலான அமல்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரும்? கொஞ்சம் கூட புரியல் இல்லாம ரமலான் நம்மளுக்கு கடந்து போயிட்டா இந்த அமல்கள் மட்டும் தொடர்ந்து இருக்குமா? இதே ரமலானுக்கு முன்னாடி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுக்கு முன்னாடி இல்லைன்னு சொன்னா அதனாலதான் அந்த தலைப்பை நாம சிந்திக்கிறோம். ரமலான் ஸ்டாண்டர்ட், ரமலான் நிலையானது. அது என்னைக்கு வரும் போகும். நாம செஞ்சாக நம்ம கூட இருக்குமா கடைசி வரைக்கும் என்பதுதான் ஒரு அற்புத கேள்வி. ரமலான் நிலையானதற்கு ஏராளமான ஆதாரங்கள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், நோன்பாளிகள் எல்லா காலத்திலும் ரமலானை எப்படி கட்டுக்கோப்போடு எடுத்து சென்றார்களோ அதே மன கட்டுக்கோப்போடு ரமலானுக்கு பின்னாலும் எடுத்து செல்லப்பட வேண்டும். ரமலான் எவ்வளவு பாவத்தியா இருக்கும், எவ்வளவு பேணுதலா இருக்கும், அந்த மன கட்டுப்பாடு ரமலானுக்கு பின்னாடி நம் எல்லோருக்கும் வர வேண்டும். ஒரு விமானம் தரம் குறைந்தால் போகும் பாதைகள் மாறினால் விமானம் ஒட்டுமொத்தமாக சுக்குநூறாகிவிடும். ஒரு ரயில் தரம் குறைந்தால் எல்லா பெட்டிகளும் கவிழ்ந்து விடும். ஒரு கப்பலில் பெரும் கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தால் மொத்த கப்பலும் தூக்கி போய்விடும். அது போன்றுதான் ரமலானுடைய அமல்களும். அதை கட்டுக்கோப்பாக பத்திரமாக மன கட்டுப்பாடோடு அடுத்த ரமலான் வரைக்கும் கரையில் தொடங்கிய கப்பல் அடுத்த கரை தொடுகின்ற வரைக்கும், கரையிலிருந்து பறந்த விமானம் அடுத்த கரை இறங்குகிற வரைக்கும், கரையிலிருந்து புறப்பட்ட ரயில் அடுத்த ஸ்டேஷன் போய் இருக்கிற வரைக்கும் எப்படி பத்திரமாக இயக்கப்பட வேண்டுமோ அது போன்று ஒரு ரமலானி தான் ரமலான் செய்த எல்லா அமல்களையும் பத்திரமாக அடுத்த ரமலான் வரைக்கும் கடத்தாட்ட வேண்டும். அதை நடத்தாட்ட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ரமலானுடைய அமல்கள் எல்லாம் எப்படி இந்த உலக வாழ்க்கையிலே பிளைட் கிராஷ் ஆச்சுன்னா எல்லாம் நாசமா போகிறோம். ரயில் தரம் பண்ணா எப்படி எல்லா பெட்டிகளும் கவிழ்ந்து குப்புற விழுதோ, கப்பலில் ஓட்டை ஏற்பட்டா எப்படி நடுக்காது கப்பல் மூழ்குதோ, நம் அமல்கள் அப்படி சுக்குநூறாக ஆகிவிட்டார். கற்பனை நாய் சொல்லார்கள். ஹதீஸ்ல சொல்லுவார்கள், இன்னமல் அழகான் சில சபாத்தி, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய அமல்கள் எல்லாம் எதை கொண்டு முடிவு செய்யப்படுகிறது தெரியுமா? உங்களுடைய இறுதி முடிவை கொண்டுதான் முடிவு செய்யப்படுது. ஒவ்வொரு காரியமுடைய கடைசி முடிவு நாம் அதை நினைச்சிருக்கிறோம். அல்லா பார்க்கிறான். ரமலான பஜர் வந்து அல்லா பார்க்கல, மவுத்து வரைக்கும் தொழுதியா தான் பார்க்கறான். ரமலான குர்ஆன் ஓதி அல்லா பார்க்கல பெருமிதத்தோட, நீ மவுத்து வரைக்கும் குர்ஆன் ஓதியான்னு பார்க்கறான். எனவே நோன்பாளிகளே, எல்லாரும் நன்றடியார்களே, ரமலானை வழங்கக்கூடியவர்களாக நாம் இல்லாமல் ரமலான் மாதம் முழுக்க எந்த அமல்களை செய்தோமோ அதே உணர்வோடு அதே சிந்தனையோடு ஆக்கப்பூர்வமாக ஆன்மீக சிந்தனையோடு மவுத்து வரைக்கும் செயல்படுவதுதான் ஒரு முஸ்லிமுக்கு ஆக சிறந்த வெற்றி என்றார் கல்வி நாயகம். குர்ஆன் அல்லாஹ் சூரத்துல் பக்ரால ஒரு வரலாறு சொல்லுவான். தாவூத் என்ற பெரும் அறிவாளி தாவூத் என்ற ஒரு கொடுங்கோல் மன்னனை எதிர்த்து போர் செய்கிற பொழுது அல்லாஹ் கட்டளையிட்டான் அந்த சமூகத்திற்கு ஒரு ஆற்றை கடந்துதான் அந்த கூட்டம் போக வேண்டும். அப்படி போகின்ற பட்சத்தில் அல்லாஹ் சொன்னா, நீங்கள் ஆற்றை கடக்குகிற பொழுது தண்ணீர் குடிக்கவே கூடாது. அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டான். அந்த வரலாறு அல்லாஹ் சொன்னா, அப்படியும் உங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் 2 கை சிறந்த அளவுக்கு தான் நீங்க தண்ணீரை அள்ளணும். அந்த 2 கையில இருக்கிற தண்ணீர் தான் நீங்க குடிக்கணும். அதை தாண்டி நீங்க அடுத்தடுத்து தண்ணீர்கள் குடித்தால் உங்கள் வயிறு நிரப்பமாகும். உங்களால் போர் செய்ய இயலாது, சோம்பேறிகளாக ஆகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஆற்றை கடக்கிற போது ஒரு கட்டுப்பாடு போடுகிறார். இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடா? எல்லாரும் நம்மளுக்கு ஒண்ணு அவருக்காக அல்லாஹ்வுடைய சிறந்த தண்ணீரை எடுத்து காட்டி கொடுத்தான். நாம என்ன செய்வோம்? நீ இத்தனை பண்ண ஒரு ரூல்ஸ் போடுங்க, ஒரு சொட்டு தண்ணி வாங்க போகாது. நம்மளால இருக்க முடியும். ஏன்னா அடுத்த நிலை என்ன தெரியுமா? அடுத்த சீன் என்ன தெரியுமா? அங்கே சண்டை போடும். அந்த நிலையை நாம் அடையப்படுதா இருந்தா அவங்களால ஒரு கை சிறந்த குடிச்சாங்க. நாம இருந்து அந்த ஆற்றை காலி பண்ணிடுவோம். ஏன் சண்டை போடுறதுல அடுத்து ஒன்பது தெற்கு வரல. அந்த அடிப்படையில் அவர்கள் நிலை செய்தார்கள். அல்லாஹ் அதை தடுத்தான். ஒரு சிறந்த அளவுக்கு தான் தண்ணி குடிக்கணும். 2வது அளவுக்கு போச்சுன்னா உங்களுக்கு போர் செய்ய சிரமம் ஆகிவிடும். அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? ஒரு கை சிறந்தை தாண்டி எல்லாரும் இஷ்டத்துக்கு அள்ளி குடிச்சாங்க. கடைசியில் அவர்கள் வயிறு நிரப்பமாகி உடல் சோம்பேறித்தனமாகி போர் செய்ய இயலாமல் அவர்கள் சோம்பேறிகளாக பதவியாகப்பட்டு போனார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், பவன் ஷரிபமின்ஹு ஃபலைஸ மின்னி, யார் நான் சொல்வதை கேட்கவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக பேசுகிறார். இப்படி மன கட்டுப்பாடு ஒரு ஆற்றை கடக்கின்றவர்கள் அல்லாஹ் எப்படி கட்டுப்பாட்டை விதித்தானோ அந்த கட்டுப்பாட்டில் அவர்கள் கட்டுப்பட்டு இருந்தால் வெற்றி அடைந்திருப்பார்கள். அதே கட்டுப்பாடு அல்லாஹ் நமக்கு சொல்றான். ரமலான் எப்படி இருந்தியோ அதே மன கட்டுக்கோப்போடு ரமலான் அடுத்து வர வரைக்கும் நீ இருக்கணும்ன்றான். ரமலான் நிலையானது நம் அமல்கள் நிலைகளா என்ற கேள்வியில அடுத்து நம்ம பார்த்தோம்னா, ரமலானுடைய மாதங்கள்ல நாம அப்பப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கணும். ரமலான் நம்ம எவ்வளவு இறை பக்தியோட வாழ்ந்தோம்,
எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமான வாழ்க்கை. இந்த இறை பக்தியோடு இந்த இறை புண்ணியத்தோடு நாம் அடுத்த ரமலானை கடந்தாகணும். அல்லாஹ் அவ்வளவு வணங்கணும், அல்லாஹ் அவ்வளவு நினைக்கணும், அல்லாஹ் அவ்வளவு இறை அச்சம் உண்டாகணும், அல்லாஹ் என்ற எண்ணம் உள்ளத்துல பிறக்கணும். ரெண்டு மனிதர்கள் இருந்தா, ஒரு மனிதன் வந்து கேட்டா எனக்கு 1000 பொற்காசுகளை கடனா கொடுங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு, 1000 பொற்காசு கேட்கிற, உன்னை நம்பி எட்டி கொடுக்கறது. அவர் என்ன சொன்னார், அல்லா மேல கை தூக்குனார். கடன் கேட்கறது எப்படி இருக்கிறாரு பாரு. நாம் இங்கே அல்லாஹ் வச்சு கடன் வாங்கிக்கிறோமா? சரி, அல்லாஹ் கை காட்டுற, இந்த 1000 பொற்காசுகளை திரும்ப எப்ப தருவ? அப்பவும் அவர் அல்லாஹ் கை காட்டுற. அல்லாஹ் கடன் கொடுக்கறது மனசு ஒரு விதமான சந்தோஷம். மேற்பட்டவர் ஆகில இவ்வளவு நல்லவரா இருக்கிறார். கடன் வாங்கும்போது அல்லாஹ் சாட்சி வைக்கிறாரு. கேட்ட 1000 பொற்காசுகளை கொடுத்துட்டாரு. 1000 பொற்காசுகளை வாங்கி கடல் மார்க் வழியாக வியாபாரத்துக்கு போய் வியாபாரம் செஞ்சு முடிச்சுட்டு 1000 பொற்காசுகளை ரிட்டர்ன் பண்ணணுமே, திரும்ப கொடுக்கணும் என்ற ஒரு பொறுப்புல வாகனங்களை தேர்றாரு. ஊருக்கு வர வாகனம் கிடைக்கல. என்ன செய்யறாரு, கடன் வழியா போனாரு. அங்க கிடைக்கிற மூலையில கிடைக்கிற மரக்கட்டைகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வச்சு அதை ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி அந்த மரக்கட்டைகளுக்குள்ள இந்த 1000 பொற்காசுகளை உள்ள வச்சு ஒரு கடிதத்தை அனுப்புறாரு. நீங்க நல்லா கவனிக்கணும், நீங்க சொல்றது கொஞ்சம் கூட அது லாஜிக்கே இல்லை. ஆனா ஹதீஸ்தான் வருது, முஸ்லிம் சரித்திர பதிவானது. ஒரு சமுத்திரத்துல ஒரு மரக்கட்டையை மிதக்கும், அது தெரிஞ்சு விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க தூக்கி கடலைய கட்டையாக வீசினாலும் நான் கட்டி அதுக்கும் நிறைய சொல்லுவாங்க, அவருதான் வரும். அது மாதிரி கடல்ல தண்ணியில மரக்கட்டையை கொண்டு மிதக்கும். அவர் அதை பிளான் பண்ணி உள்ள 1000 பொற்காசுகளை வச்சு கையில வச்சு அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புனா, பாயிண்ட், நான் எவனை நம்பி 1000 பொற்காசு வாங்கல, யாரும் எனக்கு சாட்சி சொல்லல. அவர் என்ன கேட்கும்போது நான் ஒன்னதான் கை காமிச்சேன், நான் ஒன்னதான் சாட்சியா வச்சேன்.